ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஃப்ரைடே ரொட்டீன் தாங்க. ஃப்ரைடே மார்னிங் காலையில் எந்திரிச்சதுமே டீ வச்சு குடித்தாச்சு. ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கிச்சனை தான் காமிச்சிட்ருக்கேன். ஏன் இப்படி காமிக்கிறேன்னு பார்க்குறீங்களா? வியாழக்கிழமை செய்ய வேண்டிய வேலை எல்லாமே சேர்த்து வெள்ளிக்கிழமை செய்ய வேண்டியதாக ஆயிடுச்சுங்க. வியாழக்கிழமை கொஞ்சம் உடம்புக்கு முடியல, அதனால் ஃப்ரைடே மார்னிங் சேர்த்து வச்சு வேலை வாங்கிடுச்சு என்ன. ஸோ ஃப்ரைடே கூட ஸ்கூல் லீவு பசங்களுக்கு. சின்னவனுக்கு ஆனுவல் டே, பெரியவனுக்கு எக்ஸாம் முடிஞ்சு லீவ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதனால் காலையில் கொஞ்சம் லேட்டாகவே எந்திரிக்கலாம்னு சொல்லி 5:30 போல் தான் எந்திரிச்சேன். வழக்கம் போல் வீக்லி ஒன்ஸ் கிச்சனை டீப் க்ளீன் பண்ணுவேன். அதுதான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். கிச்சன் கவுண்டர் டாப்பெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கவுண்டர் டாப்புக்கு கீழேயும் க்ளீன் பண்ணியாச்சு. டீ வச்சு குடித்த பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி போட்டுட்டேன். சிங்க்கையும் நல்லா டீப்பாக க்ளீன் பண்ணி விட்டாச்சு. அரிசி ஊற வச்சுருந்தேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒயிட் ரைஸ் தான். ஒயிட் ரைஸ்க்கு சைட் டிஷ்ஷாக சாம்பார் வடையும் அப்புறம் மோர் மிளகாவும் இன்றைக்கி வறுத்து சாப்பிட போகிறோம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதை ஒரு பக்கம் வச்சுட்டு வீடை க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லி வீட்டை பெருக்கி மாப் போட்டு விட்டாச்சு. வீடியோ என் பையன் தாங்க எடுத்தான். நான் ட்ரைபேட்லாம் யூஸ் பண்ணலை. ஸோ வீடியோ கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வீட்டை பெருக்கிட்டு மாப் பண்ணி விட்டுட்டேன். மாப் பண்ணி விட்டுட்டு குளிச்சுட்டு வரணும். குளிச்சுட்டு அப்படியே என்னென்ன வேலை இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். சாதம் ரெடி ஆகிடுச்சிங்க. சாதம் வடிச்சிட்டு சாப்பிட எடுத்து வச்சுட்டேன். சாம்பார் வடை ஹோட்டலில் வாங்கிட்டு வந்ததுதாங்க. ஒயிட் ரைஸை சுட சுட போட்டுட்டு அது கூட இந்த வடை வச்சு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். பசங்களுக்காக வடை வச்சுருக்கேன். எங்களுக்கு மோர் மிளகா தான். இது சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பூஜை பாத்திரம் க்ளீன் பண்ணணும். அதுக்கு சபீனா காலி ஆகிடுச்சு. சபீனா பிரித்து ஒரு பாத்திரத்தில் போட்டிருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு சால்ட்டும் 2 கைப்பிடி அளவுக்கு அரிசி மாவும் சபீனா கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேங்க. அதுக்கப்புறம் ஒரு லெமன் எடுத்துக்குவேன் எப்போவுமே பூஜை சாமான் தேய்க்கிறதுக்கு. வேணுன்ற அளவுக்கு மட்டும் எடுத்துகிட்டு மிச்சத்தை ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ பூஜை சாமான்லாம் தேய்ச்சி எடுத்து வைக்கணும். எப்பவும் போல் தான் நான் லெமனோட தோல் வச்சு தான் பூஜை சாமான்லாம் க்ளீன் பண்ணுவேன். அப்புறமா இந்த கோமாதா க்ளீன் பண்ணுறதுக்கு மட்டும் ப்ரெஷ்ஷு தேவைப்படும். ஸோ அதை வச்சு நல்லா க்ளீன் பண்ணி தேய்ச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு நல்லா தொடச்சாச்சு. தொடச்சி விபூதியெல்லாம் அப்ளை பண்ணிட்டேன். பூஜை சாமான் க்ளீன் பண்ணுற வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக பாருங்கள். அப்புறம் பூஜைக்கு ரெடி பண்ணி லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டாச்சு. அதெல்லாம் என்னால் வீடியோவில் கவர் பண்ண முடியல, ரொம்ப நேரம் ஆகுது. அதுக்கப்புறம் பட்டு வந்திருந்ததுங்க. இன்றைக்கி பட்டு அழைக்க போயிட்டோம். இன்றைக்கி அவரும் வீட்டில் இருந்தார். அவரும் எனக்கு பட்டு அடைக்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்திருந்தாங்க. பட்டெல்லாம் இழைச்சி முடிச்சுட்டு இன்றைக்கி ஈவினிங் என் சின்ன பையனோட ஸ்கூலில் ஆனுவல் டே ஃபங்க்ஷனுங்க. அதுக்காக கிளம்பிட்டுருக்கேன். லஞ்சு சாப்பிட்டு முடித்ததுமே 2 மணிக்கெல்லாம் சின்னவன் ஸ்கூல் போயிட்டான். 5 மணிக்கு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. சரி நம்ம பட்டு அழைச்சிட்டு போகலான்னு சொல்லி பட்டு அழைச்சி முடிச்சுட்டு இப்போ தான் நாங்களாம் கிளம்பிட்டுருக்கோம். சரி தர்பூசணி இருந்தது, ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு போகலாம். குழந்த 2 மணிக்கு போனால் அவனுக்கு தரலான்னு சொல்லி ஜூஸ் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஜூஸ் போடுற ஐடியா எனக்கு என்னோடய ஆரி கிளாஸ் சிஸ்டர் தான் சொல்லி கொடுத்தாங்க. நான் எப்போவுமே அப்படியே கட் பண்ணி தான் சாப்பிட்டுட்ருப்போம். இல்லைனா மிக்சியில் போட்டு அரைச்சா அந்த கொட்டெல்லாம் அரைப்படுது. ஸோ ஐடியா கேட்கும்போது அவங்க இந்த ஐடியா எனக்கு சொல்லியிருந்தாங்க. இந்த வேஸ்ட்டெல்லாம் நம்ம வேஸ்ட்டு பண்ண வேணாங்க, மாட்டுக்கு கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் ஜூஸ் எனக்கு 2 பாட்டிலில் வந்துச்சு. ஒரு தர்பூசணி பழம் கிடையாதுங்க, இது ஆஃப் தான். ஸோ அது வரைக்கும் எனக்கு 2 பாட்டிலில் வந்தது. 2மே ஜூஸ் போட்டு எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக ஸ்நாக்ஸ் இருந்தது, அதையும் எடுத்துகிட்டு அப்புறம் மதியம் சாப்பிட்ட பாத்திரம்லாம் இருந்தது எல்லாமே கழுவி வச்சுட்டு ஜூஸ் போட்ட பாத்திரம் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். கிச்சன் கவுண்டர் டாப்பையும் அகைன் ஒரு தடவை க்ளீன் பண்ணிட்டேங்க. எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்ட பிறகு ஃபைனலாக இப்படி தாங்க இருக்கும் லுக்கு. ஸோ எல்லாம் முடிச்சுட்டு நானும் சாரீ வேர் பண்ணிவிட்டு ரெடி ஆயாச்சு. இந்த வீடியோ என் பெரிய பையன் தாங்க எடுத்தான். வீடியோவில் மூவி வீடியோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருந்துச்சு, அதை யூஸ் பண்ணி எடுத்திருக்கான். ஸோ அதனால் இதில் வர வேர்ட்ஸுக்கும் எனக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தம் கிடையாது. இந்த ஃப்ரைடே விலாகில் மேக்ஸிமம் வீடியோஸ் எல்லாமே என் பெரிய பையன் தான் எடுத்திருந்தான். நான் ட்ரைபேட் யூஸ் பண்ணலை. எல்லாமே முடிச்சுட்டு கிளம்பிட்டேன். ஸ்நாக்ஸு ஜூஸு எல்லாமே எடுத்துக்கிட்டேன். அடுத்து இப்போ ஸ்கூலில் பார்க்கலாங்க. ஸ்கூல் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், ஒரு 2 மினிட்ஸ்லேயே நடந்து போயிடலாம். வீட்டுக்கு பக்கமே தான் இருக்குது. அவர் வெளியில் போயிருந்தார். நான் அப்படியே டைரெக்டாக ஸ்கூலாண்ட வந்துடுறேன், நீயும் பெரிய பையனும் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க. ஸோ அதனால் நானும் அவனை மட்டும் கிளம்பிட்டோம். அப்புறம் ஸ்கூலுக்கு போனதுமே ஃபஸ்ட்டு போய் குழந்தைய தான் பார்த்தேன். இதோ நின்றுட்டு ஹாய் சொல்கிறான் பாருங்கள், இவன் தான் என் சின்ன பையன். ஸ்கூலில் மேக்கப்லாம் போட்டு இந்த ட்ரெஸ்ஸை அவங்களே ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க.
ஃபஸ்ட்டு பர்ஃபாமன்ஸே வந்து பிரின்ஸிபல் எல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் அந்த பரதநாட்டியம் தான். செகண்ட் வந்து இவங்களோட ஸ்பீச் தான். இதில் தான் என் பையனும் இருக்கான், எல்கேஜி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம். இங்கே சென்டராக வாயில் கை வச்சிட்டு இருக்கான். அவன் தான் என்னோடய சின்ன பையன். எப்படி பேச போகிறானோ அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் பேசினதுலேயே சூப்பராக பேசியிருந்தான் இவன். எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இவனோட ஸ்பீச் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன், கேட்டு பாருங்கள். அவனோட ஸ்பீச் பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அவன் பேசியிருந்தது வந்து கேரளா ஸ்டேட்டை பற்றி பேசியிருந்தான். எல்லாருக்குமே ஒரு ஸ்டேட்டை பற்றி கொடுத்துருந்தாங்க. அவன் கேரளாவை பற்றி பேசியிருந்தான். அதுக்கப்புறமா கிராஜுவேஷன் அவார்ட் கொடுத்தாங்க. எல்கேஜிலேருந்து யூகேஜிக்கு ப்ரமோட் ஆகிறதுக்காக இந்த அவார்ட் கொடுத்துருந்தாங்க. அவ்வளோதாங்க, இந்த ஃப்ரைடே எங்களுக்கு இப்படி தான் போச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு லைக் போட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.